2017 பார்சிலோனா, மான்செஸ்டர் என பல இடங்களில் கொடூர தாக்குதல் நடத்த இந்த TADPA பயன்படுத்தப்பட்டுள்ளது. TADP மிக எளிதாக தயாரிக்கலாம், ஆனால் மிக ஆபத்தானது, மிகவும் கணிக்க முடியாதது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின்னர் சில நாட்கள் வரை அம்மோனியம் நைட்ரேட் பயன்படுத்தியிருக்கலாம் என்றே கணிப்பு இருந்தது. காரணம், பரிதாபாத் பகுதியில் சமீபத்தில் கிலோ கணக்கில் அம்மோனியம் நைட்ரேட் கைப்பற்றப்பட்டிருந்தது. அதே வரிசையில் டெல்லி வெடிப்பும் அம்மோனியம் நைட்ரேட் என்ற எண்ணத்தை உருவாக்கியது. ஆனால் சம்பவ இடத்தில் கிடைத்த சிதைவுகள், வெடிப்பு பரவிய முறை, கார் உதிரி பாகங்கள் சிதைந்த விதம் ஆகியவை ஆல் பாயிண்டிங் எல்ஸ்வேர். விசாரணை குழுக்கள் TADPயை பயன்படுத்தியிருக்க கூடும் என்பதில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன. TADPயை யார் தயாரித்தனர்? உமர் நபிக்கு இதை வழங்கியவர் யார்? இந்த ரகசிய ஆய்வகத்தை யார் இயக்கினர்? இந்த தாக்குதலில் உள்ளூர் உதவி இருந்ததா என்ற கோணத்தில் விசாரணையானது நகர்ந்துள்ளது. TADP உருவாக்குவது எளிதென்றாலும் அதனை சேமிப்பது, எடுத்துச் செல்வது மிகவும் ஆபத்தானது. அதனால் சாதாரண நபர் இதை தயாரிக்க வாய்ப்பு குறைவு. ஒருவருக்கு ஆதரவின்றி இதை செய்வது முடியாத காரியம். இந்த நிலையில்தான் உமர் நபியின் பின்னணியை துப்பு துளைக்கி உள்ளது தேசிய புலனாய்வு அமைப்பு. உயிர் காக்க வேண்டிய கைகள் உயிரை பறிக்கின்ற செயல்களில் ஈடுபட தொடங்கினால் அது ஒரு சாதாரண குற்றம் அல்ல, சமூகத்தின் மீது நிகழ்ந்த மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். மருத்துவர்களை மக்கள் கடவுளாக மதிக்கும் நாடு இது. ஆக மருத்துவத்துறையையே துஷ்பிரயோகம் செய்ய முயன்ற தீவிரவாதிகளின் வலை எவ்வளவு ஆழமாக இந்தியாவுக்குள் சென்றுள்ளது? இதுதான் இந்த சம்பவத்தின் மிக முக்கியமான, மிக ஆபத்தான கேள்வியாகவும் மாறியுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் கடந்த 10ஆம் தேதி நடந்த கார் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலில் 13 பேர் வரை உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றும் வருகின்றனர். இதுவரை நடந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த பயங்கரவாத வலையமைப்புடன் தொடர்புடைய மருத்துவர்கள், பேராசிரியர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி கார் வெடிப்புக்கு பிறகு ஆரம்பத்தில் அம்மோனியம் நைட்ரேட் தான் காரணம் என்று ஒரு கருத்து ஓடியது. பரிதாபாத்தில் கிலோ கணக்கில் அந்த பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதும் சந்தேகம் அதிலேயே இருந்து வந்தது. ஆனால் விசாரணை ஆழமாக செல்ல செல்ல தேசிய புலனாய்வு அமைப்பு பல்வேறு கோணங்களில் விசாரணையை முடுக்கிவிட்டது. இதில் கண் சிமிட்டும் நொடியில் மாறி மாறி அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றன. இது சாதாரண வெடிமருந்து வேலை போல இல்லை, மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றின் ஆதாரம் சிக்கி உள்ளது என்ற பரபரப்பு செய்தி வெளியாகி உள்ளது. உலகில் பல பயங்கரவாத தாக்குதல்களுக்கு காரணமான ஒரு வெடிபொருள் இந்த சம்பவத்திலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வெடிபொருள் TADP ஆகும். TADP எனப்படும் ட்ரைஅசிட்டோன் ட்ரைபெராக்சைடு ஒரு சாதாரண பெயராக தெரியலாம். ஆனால் பயங்கரவாத உலகில் இது சாத்தானின் தாய் என்று அழைக்கப்படும் அளவுக்கு அதிர்ச்சியூட்டும் சக்தி கொண்டது. கடந்த ஒரு தசாப்தத்தில் உலகம் கண்ட கொடூர தாக்குதல்களில் பெரும்பாலானவற்றின் பின்னணியில் இந்த வெடிமருந்தின் பெயர் ஒலித்துள்ளது. 2015 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸை உலுக்கிய தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதேபோல் 2016 பிரசல்ஸில் நடந்த தொடர் வெடிப்புகளில் 32 பேர் பலியாகினர்.